பில்டு குவாலிட்டிக்கு பெயர் பெற்ற டாடா நிறுவனத்தின் சஃபாரி கார் தான் இது. முன்னால் சென்ற டிராக்டர் மீது மோதிய விபரீத சாலை விபத்தில் சிக்கி இரு சக்கரங்களையும் இழந்து நசுங்கி உருக்குலைந்து காட்சியளிக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் வேலவன் ஏஜென்சிஸ் என்ற பெயரில் ஃபைனான்ஸ், ஃபேன்சி ஸ்டோர் உள்ளிட்டவற்றை நடத்தி வரும் சண்முகம், மகேஸ்வரி தம்பதியினருக்கு ஒரு மகன் மற்றும் மகள் இருந்தனர். பொங்கல் அன்று வீட்டில் பொங்கலிட்டு முடித்து தங்களது புத்தம் புதிய டாடா சஃபாரி காரில் சொந்த ஊரான ஒட்டன்சத்திரம் சென்றனர். அங்கிருந்து பழனி முருகன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் முடித்துவிட்டு மீஞ்சூருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். காரை மகேஸ்வரி ஓட்டி வந்துள்ளார். சாலையில் வாகன நெரிசல் ஏதும் இல்லாததால் காரை அதிவேகத்தில் ஓட்டிச் சென்றதாக கூறப்படுகிறது. சம்பவத்தன்று காலை 9:30 மணிக்கு கார் வண்டலூர் வெளிவட்ட சாலையில் மீஞ்சூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது முன்னால் சென்ற டிராக்டர் மீது மோதியது. மோதிய வேகத்தில் சாலையில் உருண்டு பறந்த டாடா சஃபாரி கார் தலை குப்புற கவிழ்ந்தது. அதன் இரு முன்பக்க சக்கரங்களும் ஒரு பின்பக்க சக்கரமும் உடைந்து தனியாக கழன்று சென்ற நிலையில் மொத்த காரும் உருக்குலைந்தது. சீட் பெல்ட் அணிந்து காரை ஓட்டிய மகேஸ்வரிக்கும் முன் இருக்கையில் அமர்ந்திருந்த கணவர் சண்முகத்துக்கும் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் பின் இருக்கையில் சீட் பெல்ட் அணியாமல் அமர்ந்திருந்த சட்டக்கல்லூரி படித்து வந்த அவரது மகள் மற்றும் மகன் ஆகியோர் பரிதாபமாக பலியாகினர். டிராக்டர் சாலை தடுப்பு கம்பியில் மோதி பக்கவாட்டில் உள்ள பள்ளத்தில் குட்டிக்கரணம் அடித்தது. டிராக்டருடன் கூடிய ட்ரெய்லரின் இரு சக்கரங்களும் உடைந்து தனியாக ஓடியது. டிராக்டர் ஓட்டுநர் பலத்த காயங்களுடன் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். சம்பவ இடத்தை சுற்றிலும் காரின் உடைந்த பாகங்கள் சாலையில் சிதறி கிடந்தன. கார் ஓட்டுவதில் வல்லவர் என உள்ளூர்வாசிகளால் அழைக்கப்படும் மகேஸ்வரியின் அதிவேகம் மற்றும் கவனக்குறைவு காரணமாக இந்த விபரீத விபத்து நிகழ்ந்திருப்பதாக தெரிவிக்கும் போக்குவரத்து காவலர்கள் சீட் பெல்ட் அணியாததால் இரு உயிரிழப்பு ஏற்பட்டதாக தெரிவித்தனர். வெளிவட்ட சாலையை பயன்படுத்தும் வாகன ஓட்டிகள் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும் 100 கிலோமீட்டர் வேகத்துக்கு செல்லலாம் என்றும் மற்ற இடங்களில் மிகுந்த கவனத்துடன் வாகனத்தை இயக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக மீஞ்சூர் செய்தியாளர் தாமோதரன்.